வணக்கம். விஏ பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு செப்டம்பர் மாதத்தினுடைய ராசி பலன்கள் இப்போது பார்ப்போம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு இசிஜி மாதிரி இருக்குங்க பலன்கள். ஏன்னா செவ்வாய் பார்த்திங்கன்னா 8ல் இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10ஆம் ஆதியும் 3ஆம் ஆதியும் 8லேயே இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் இடங்களிலும் உங்களுடைய வேலை உடைய இடங்களிலும் மறைமுகமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. மேலும் பேச்சு திறமை நல்ல அமையும். உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா 2ல் சனி இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்ட்ராங்கான மூமெண்ட் இருக்குங்க. நல்ல பேச்சு திடமாக இருக்கும். ஸ்திரமாக கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் அதுவே பிரச்சனையாக இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி பலன்கள் அமையும். மேலும் யாரெல்லாம் டிடக்டிவ் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல யோகத்தை தரக்கூடியது, நல்ல ப்ரமோஷன்ஸ் தரக்கூடியது, நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். பலவிதமான கேசஸ்லாம் சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டம் அமையும். யாரெல்லாம் லாயர் தொழில் பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்குங்க. ஏன்னா 7ல் பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் உட்காண்டிருக்காரு. பேச்சு திறமை உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல ஒரு புதுசாக ஒரு கேசஸ்லாம் சால்வ் பண்ணுற அளவுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் அரசு வேலைகளில் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் தூரதேசத்தில் வேலை கிடைக்கும். கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கும். யாரெல்லாம் புதிய வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களோ சில பல தடங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். மேலும் புதிய கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நிறைய கிடைக்கும். மேலே பார்த்திங்கன்னா இதே செவ்வாயானவர் உங்களுக்கு கவனக்குறைவையும் ஏற்படுத்துவார். மேலும் நட்பு மோதலையும் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும். மேலும் தேக ஆரோக்கியத்தில் சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது நீங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மற்ற பிளானட்ஸ்லாம் உங்களுக்கு காப்பாற்றிடும். கவலைப்பட வேண்டாம். மேலும் விரோதிகள் உங்களுக்கு மறைமுகமாக இருந்து செயல்பட வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. மேலும் புதனானவர் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். 7லேயே இருக்கார். அவரே பார்த்திங்கன்னா உங்களுடைய சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. யாருக்கெல்லாம் எழுத்தாளர் தொழில் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் பேச்சுத்திறன் பேச்சில் இப்போ இது பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். லீடர்ஷிப் குவாலிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் தன்னம்பிக்கை அதிகமாக வளரக்கூடிய இந்த காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சூரியனும் பார்த்திங்கன்னா 7லேயே உட்காண்டிருக்கார். நல்ல ஒரு தலைமை பண்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும். நிறைய அப்டேஷன்ஸ் பண்ணிக்கிறதுக்கான யோகம் இந்த காலகட்டம். ஏன்னா குரு 5ல் இருக்கார். இந்த காலகட்டங்களில் புதிய கல்வி, புதிய முயற்சிகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான மாற்றங்களும் ஏற்படும். உங்களுடைய தாயாரினுடைய உடல்நிலை சற்று பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் கவலைப்பட வேண்டாம், காப்பாற்றிடுவாங்க. ஏன்னா குரு பார்வையின் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லதாகவே அமையும். கவலைப்பட வேண்டாம். மேலும் உங்களுக்கு யாரெல்லாம் குலதெய்வத்தை வழிபடணும்னு பிரார்த்தனை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் குலதெய்வம் வழிபாடுகள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் குருவானவர் உங்களுடைய 5வது வீட்டு 2ஆம் ஆதியும் 5ல் இருக்கின்றதுனால புதிய முயற்சிகள் வீடெல்லாம் யார் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும். ராகுவானவர் அமிர்தத்தை கொடுக்கக்கூடியவர். உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால புதிய நாலேஜஸ்லாம் கொடுப்பாரு. புதிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுப்பாரு. இதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு துணையாக உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு துணையாக அமையும்ன்றது எதிர்பார்க்குறோம். மேலும் கேதுவானவர் 7ல் உட்காண்டிருக்கிறதுனால சில உங்களுடைய வாழ்க்கையினுடைய உங்களுடைய வீட்டில் உங்களுடைய வீட்டுக்கார அம்மாக்கோ இல்லை உங்களுடைய ஹஸ்பண்டுக்கோ சில பிரச்சனைகள், உடல்நிலை பிரச்சனைகள், சில பல குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும்.
மேலும் வந்து அரசு வேலையில் எதிர்பார்க்குறவங்க, எக்ஸாம் எழுதினவங்க, இவங்களுக்கெல்லாமே நல்ல யோகத்தை தரக்கூடியது, நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகளுக்கான ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடியது. குழந்தைகள் வந்து அரசு வேலைக்காக ஏதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, சிலர்லாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் வந்து ஃபாரின் போகணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த டைம் வந்து விசா கிடைக்கும். தடங்களோடு கிடைக்கும். மேலும் வந்து ப்ரமோஷன்ஸ் வந்து H1B விசா அது மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும். தொழிலும் மற்றும் வியாபாரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் செவ்வாயானவர் ரொம்ப நல்ல யோகத்தை தரக்கூடிய மாதிரியே இருக்கும். பிரச்சனைகளோட கூடிய வளர்ச்சியும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். பண வரவுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக உண்டு. பணம் வரும், செலவுகளும் ஆகும். உடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தந்தையாரினுடைய உடல் நலம் சற்று பாதிப்பு இருந்தாலும் நல்ல ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சில ஆதாயங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. மேலும் வந்து யாரெல்லாம் கலைத்தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரச்சனையோட கூடிய சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. கலைகளில் வந்து ஆர்வம் ஏற்படுறதுக்காக நிறைய அப்டேஷன்ஸ்லாம் படிப்பீங்க. நல்லா வந்து எப்படின்னா நாலேஜை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்காக சில பல வேலைகள்லாம் படிக்கிறதுக்கான வேலைகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. மேலும் சுக்கிரன் வந்து யாரெல்லாம் பலவீனமாக இருக்கின்றதோ அவங்களுக்கெல்லாம் வந்து சில நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வந்து யாரெல்லாம் மீடியா தொழிலில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்ல ஓரளவுக்கு லாபங்கள் கொடுக்கறதுக்கான காலகட்டமாக அமையுது. யாரெல்லாம் வந்து சனியினுடைய தாக்கங்கள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து வீடு கட்டுறதுனுடைய யோகம் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. சனி வந்து உங்களுடைய 2வது வீட்டில் உட்காண்டிருக்கிறதுனால சிலருக்கு யாரெல்லாம் வந்து புதிய வீடுகள் வாங்கிறதுக்கான பிரயத்தனம் செய்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும். வீடு கட்டுதலில் சில தாமதங்கள் ஏற்பட்டாலும் விரயங்கள் ஏற்பட்டாலும் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. தூரதேச பயணம் செய்யணும் யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த தூரதேசம் பயணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் கிட்டும். ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் அமையும். மற்றும் பண விரயங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் வேறுபாடுகள் ஏற்படும், சண்டை சச்சரவுலாம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா சனி 2ல் உட்காந்துருக்கிறதுனால யாருக்கெல்லாம் வந்து சனியினுடைய பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்ல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் சுமூகமாக முடியறதுக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரெண்டு விதமான பலன்களும் இந்த காலகட்டங்களில் அமையும். மேலும் வந்து அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தன்னுடைய 5-6 வயசுலேருந்து பார்த்திங்கன்னா 20 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா 20-22 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ராகுனுடைய தாக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டங்களில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களுடைய ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்காரோ அதற்கேற்ற பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் சதயம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புதன் அஷ்டமாதிபதி மற்றும் வந்து அவரே வந்து 5ஆம் ஆதியாக இருக்கிறதுனால உங்களால் உங்களுடைய பிரச்சனை, இந்த குழந்தைகளால் இந்த காலகட்டங்களில் பிரச்சனை, சொத்துக்களால் பிரச்சனை மற்றும் வந்து கூட்டாளிகளால் பிரச்சனை இதை மாதிரி ஏற்படுறதுக்கான இந்த காலகட்டங்களில் புதனை வழிபட்டு நீங்கள் நல்ல பயணம் பெறணும்னு சொல்லி பிரார்த்திக்கின்றோம். மேலும் பூரட்டாதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புதன் ஆனவர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 36 வயசு 35லேருந்து 36 வயசு ஆரம்பிக்க போகுது. இந்த காலகட்டங்களிலும் கேதுவானவர் ஒரு 50 வயசுலேயும் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதியான புதன், அதாவது உங்களுடைய குலதெய்வமான அவர்களை வழிபட்டு விஷ்ணு தெய்வத்தை வழிபட்டு நீங்கள் வந்து நல்ல ஒரு பலனை பெறணும்னு சொல்லி பிரார்த்திக்கின்றோம். 12 ராசிகளுக்கான பலன்கள் இப்போது பார்த்துள்ளோம். உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாலும் ஃபர்தராக ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.